ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கிளியராக கற்றுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. லாங்காக செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் ரெண்டுமே போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்துட்டு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வர மிஸ்டேக் தான். நம்ம வந்துட்டு அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ டபுள் செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ 2 கேப்புக்கு இருக்க ஸ்பேஸ்க்கும் இருக்கிற கேப்பில் நீங்கள் வந்துட்டு நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான், ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் மேலே எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இதில் அவ்வளோ ஒன்றும் டஃப்பாலாம் இருக்காது டபுள் செயின் ஸ்டிச்சு. பட் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட்டுன்னும் போது 2 போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு 2 த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம இன்னொரு ஸ்டிச்சு நான் கிளியராக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் நான் ரெட்டில் போட்டிருக்க வந்துட்டு நார்மலாக இருக்கும். செகண்ட் நான் ப்ளூ கலரில் போட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி மேலே எடுங்க த்ரெட்டை. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணும்போதும் என்ன பண்ணுங்கன்னா 2 த்ரெட்டுக்கும் நடுவுலேயே விடுங்க. நீங்கள் அதை விடாமல் இந்த பக்கம் 1 விட்டுட்டு இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 1 விட்டுட்டு இந்த பக்கம் 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் கிளியராக இருக்காது. நான் குட்டி குட்டியாக போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நல்லா தான் ஸ்டிச் விழுகும்.